திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய இணைப்பில் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா அதிமுகவுடன் கூட்டணி என்பது இல்ல அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்காவே டினை பண்ணியிருக்காங்க. அது தொடர்பாக பொதுச் செயலாளர் வரை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சி தன் பலத்தை நிரூபித்தே ஆக வேண்டும். அந்த வகையில இதுல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2006ஆம் ஆண்டு தன் பலத்தை நிரூபித்தார். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் 2019ஆம் ஆண்டு தன் பலத்தை நிரூபித்தார். 2016ஆம் ஆண்டு நாம் தமிழர் சீமான் தன் பலத்தை நிரூபித்தார். அதுபோல் விஜயும் தன் பலத்தை நிரூபித்துதான் ஆக வேண்டும். பலத்தை நிரூபித்தால் தான் ஒரு அரசியல் கட்சிக்கு மரியாதை. தன் கையில் வராத ஓட்டை யாரும் யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ணிவிட முடியாது. அதாவது கூட்டம் என்பது வேறு, நிரூபிக்கப்படக்கூடிய வாக்கு என்பது வேறு. விஜயை பொறுத்தவரையில் அரசியல் அரங்கத்தில் தன் வாக்கை நிரூபித்து ஒரு சக்தி ஆனால் தான் அதற்கு மதிப்பு மரியாதையும் இருக்குமே தவிர நிரூபிக்காமல் ஒருவருடன் கூட்டணி போனால் அது விஜய்க்கும் இழுக்கு, அவருடைய புகழுக்கும் இழுக்கு. அவர் ஒரு அரசியல் சக்தி அல்ல என்ற ஒரு எண்ண ஓட்டம் எதிர்காலத்தில் ஏற்பட்டுவிடும். இதைத்தான் விஜய் ரசிகர்கள் விரும்புவார்கள். குறிப்பாக விஜய் ரசிகர்களாகி இப்பொழுது தொண்டர்களாக இருப்பவர்கள் விஜயை முதல்வர் என்றுதான் அவர்கள் விரும்புவார்களே தவிர விஜய் இன்னொருவரை முதல்வர் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது சீமானாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, ஏன் மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இன்னொருவரை விஜய் ரசிகர்கள் முதல்வர் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி என்றால் அந்த வாக்குகளும் டிரான்ஸ்பர் ஆகாது. இதுபோல்தான் அண்ணன் சிவாஜி அவர்கள் சென்னையில் மிகப்பெரிய மாநாடு நடத்தியவர் ஜானகி அம்மையாரை முதல்வர் என்று சொன்னதில் சிவாஜியை முதல்வர் என்று பெரிய ஹீரோவாக பார்த்த அவர் ரசிகர்கள் ஜானகி அம்மாளுக்கு அந்த வாக்குகள் வந்து விடவில்லை. அது மிகப்பெரிய தோல்வியாக நடந்து முடிந்தது. இதைத்தான் நான் பலமுறை கூறியிருக்கிறேன். இப்பொழுது புஷி ஆனந்த் கூறியிருப்பது விஜய் ரசிகர்களின் எண்ண ஓட்டத்தை காட்டுகிறது. ரசிகர்கள் என்றால் இப்பொழுது தொண்டரானவர்களின் எண்ண ஓட்டத்தை காட்டியிருக்கிறது. சிறுசோ பெருசோ, குட்டையோ நெட்டையோ, எத்தனை சதவீத வாக்கு கிடைக்குதோ என்பது இரண்டாவது விஷயம். அது முதலில் விஜயை முதல்வர் என்று அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் தான் அவருக்கான அரசியல் சக்தி என்பதை நிரூபணம் செய்யக்கூடிய வாக்குகள். இப்படித்தான் பவன் கல்யாணும் வாக்குகளை எடுத்தார், கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வாக்குகள் எடுத்தார், கமலஹாசன் அவர்களும் வாக்குகள் எடுத்தார், ஏன் 2016ஆம் ஆண்டு சீமான் அவர்களும் வாக்குகளை எடுத்தார். அந்த வகையில் தான் விஜயும் களமாடி ஆக வேண்டும். ஆனால் விஜய் ஊடக வெளிச்சத்திற்காக விஜய் சார்ந்தவர்களோ அல்லது மற்றவர்களோ ஊடக யூக செய்திகளை பலரும் பரப்பினார்கள். இதை ஏன் விஜய் சார்ந்தவர்களே பரப்பி இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தை நானே பல ஊடகங்களில் கிளப்பினேன். விஜய் இதற்கு மௌனமாக இருப்பதும் இது பற்றி பதில் சொல்லாததும் அவர் மீது சந்தேகத்தை வரவழைக்கிறது. நாம் தமிழர் சீமான் விஜய் பற்றி கூறுவது போல விஜய் வியாபார அரசியல் செய்ய வந்திருக்கிறார், நோட்டுக்கும் சீட்டுக்கும் எடப்பாடியிடம் விலை போவதற்கு காத்திருக்கிறார் என்ற அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் விஜயின் இமேஜை வெகுவாக பாதிக்கும் என்ற கருத்தையும் நான் தொடர்ந்து கூறி வந்தேன். இந்த நிலையில் விஜயின் பொதுச் செயலாளர் இதற்கு விளக்கத்தை கூறியிருக்கிறார். இதைவிட விஜயே அந்த விளக்கத்தை கூறியிருந்தால் இன்னும் கிரெடிபிலிட்டியாக இருந்திருக்கும். என்றாலும் புஷி ஆனந்த் அவர்கள் 2வது முறை இந்த விளக்கத்தை கூறுவதனால் இதற்கு ஒரு நம்பகத்தன்மையை நாம் கொடுக்க நேரிடுகிறது. என்றாலும் கூறுகிறேன், மேலும் இந்த மாதிரி செய்திகள் வரும்போது அடுத்தும் இந்த மாதிரி தேசிய செய்திகள் வந்தால் அதற்கு விஜயே மறுப்பு கொடுத்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் என கருதுகிறேன். விஜயை பொறுத்தவரையில் இன்னொருவரை பலம் நிரூபிக்காமல் முதல்வர் வேட்பாளர் என்று தெரிவிப்பது அவருடைய அரசியலுக்கும் அது பெரும் கேடாக முடியும். சினிமா மார்க்கெட்டையும் இவர் வியாபாரத்திற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்ற எண்ண ஓட்டத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தி சினிமா மார்க்கெட்டையும் அது பால்படுத்தும் என்பதுதான் என்னுடைய பார்வை. நல்ல வேளை விஜய் விழித்துக் கொண்டார், அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். புஷி ஆனந்தின் விளக்கம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்திருக்கிறோம். நாம் விஜயை முதல்வராக்கத்தான் கட்சி ஆரம்பிக்க வந்திருக்கிறோமே தவிர எடப்பாடி பழனிசாமி அல்ல என்ற எண்ண ஓட்டம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த வகையில் விஜயோட அரசியல் முடிவு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு அனுகூல சொத்துருவாகத்தான் 2026 இருந்தாக வேண்டும். 2026 பொறுத்தவரையில் விஜயின் அரசியல் முடிவு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு அனுகூல சொத்துருவாகத்தான் இருந்தாக வேண்டும். அதை விடுத்து வேறு முடிவெடுத்தால் அது விஜயின் ஒட்டுமொத்த அரசியலையே வீழ்த்திவிடும் என்பதுதான் என் போன்றோர் பார்வை. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.